நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போ வீட்டிலையே சுவையான போலி இல்லைன்னா உப்புட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ பார்க்க போகலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி பூரணம் இருக்கும் பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி பூரணம் உள்ளே இருக்கும், வெளியே இந்த மாதிரி வந்து மைதா மாவு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நம்ம உப்புட்டு செய்கிறதுக்கு வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பை இப்போ நம்ம வந்து ஒரு கழுவிட்டு 1/4 மணி நேரம் வந்து கொஞ்சமாக ஊற வைக்க போகிறோம். நம்ம கழுவி வச்ச கடலைப்பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வேக வச்சாச்சு. நல்லா கையில் அமுக்குனா உடையிற மாதிரி அந்த பதம் இருக்கணும். குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் வச்சா போதும், லைட்டாக வெந்தாலே போதும். நம்ம உப்புட்டுக்கு வந்து இந்த மைதா வந்து ஒரு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். 1/4 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். இதை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு லைட்டாக சூடு பண்ண தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பதத்துக்கு வந்து இப்போ நம்ம பிசைய போகிறோம். நம்ம மாவில் உப்பு போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் விட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ பிசைய போகிறோம். இப்போ நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. 1/2 கிலோ மைதா வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். அழுத்துனா நல்லா அமுந்துற மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால நம்ம வந்து டக்குன்னு பிசைஞ்சாச்சு. இல்லைன்னா நம்ம நல்லா கையில் அடித்து நல்லா பிசையணும். சுடுதண்ணி ஊற்றலைன்னா அடித்து பிசையணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த 1/4 கிலோ கடலைப்பருப்பை வந்து வேக வச்சாச்சு. ரொம்ப வேகக்கூடாது, இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். கையில் எடுத்து இப்படி நசுக்குனா நசுங்கிற மாதிரி பதம் இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு 1/4 மூடி தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கோம். தேவையான அளவு வெல்லம் எடுத்திருக்கோம். அதாவது வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம், ஒரு வெல்லம் அப்படியே உருண்டை வெல்லம் அப்படியே எடுத்திருக்கோம். நீங்கள் வெல்லம் வந்து நல்ல கடையில் வாங்கிக்கோங்க, நல்லதான் செக் பண்ணிக்கோங்க. சில இடத்துல வந்து மண் இருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வெல்லத்தை உடச்சி கொஞ்சம் தண்ணியில் பாகு காய்ச்சி வடிகட்டி பாருங்கள். மண் இருந்துச்சு அப்படின்னா வேறையா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து பாகு காய்ச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல வெல்லமாக இருக்கிறதுனால நாங்கள் துருவி யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த கடலைப்பருப்பை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். நிறைய கொட்டி அரைக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 2 தடவையாக கூட அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்படி 1-2 அரைச்சிருக்கோம். நல்லா மேக்ஸிமம் நல்லா அரைச்சிக்கோங்க. 1-2 பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்குள்ளே நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் அரைச்சோம் இல்லைங்களா, அது போட்டிருக்கோம். ஏலக்காய் வறுத்துட்டு அது கூட சர்க்கரை சேர்த்து அரைச்சி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பருப்புக்கு தேவையான உப்பு இதில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மைதாவில் ஏற்கனவே உப்பு போட்டு பசைஞ்சிருக்கோம். இதுலேயும் உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வந்து தேங்காவை சேர்த்துக்கிறோம். துருவி வச்ச தேங்காய்க்கு அப்புறமா நம்ம வந்து துருவின வெல்லத்தை சேர்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வைக்க போகிறோம். இது வந்து இந்த உருண்டையை அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பூரணம். இதை நம்ம வந்து மைதா மாவுக்குள்ளே வச்சு போலி பண்ண போகிறோம். போலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உப்புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ போலி பண்ணுறதுக்கு வந்து ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த உருண்டையாக உருட்டின இந்த மைதா மாவை ஃபஸ்ட்டு தட்டில் போட்டு கையிலேயே வந்து நல்லா தேய்க்க போகிறோம். பாருங்கள், கையிலேயே இப்படி அழுத்தி இதை வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம போட போகிறோம். போட்டதுக்கப்புறமா இதில் அந்த பூரணத்தை நடுவில் வச்சு பூரணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சுற்ற போகிறோம். இப்போ கையில் திரும்ப அழுத்த போகிறோம். நமக்கு இப்போ இந்த மாதிரி கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் சப்பாத்தி கல்லில் போட்டு 2 பக்கமும் போட்டு எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சுட்டு எடுக்கலாம்.
பாருங்கள், நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி கையில் தட்டுறதுனால போலி வெளியவே வந்து வராது. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம அந்த கட்டையில் தேய்ச்சோம்னா போலி அந்த மாவு உள்ள பூரணம்லாம் வெளியே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கையிலேயே பண்ணுறதுனால வெளியவே வராமல் நமக்கு சுவையான போலி வந்து கிடைக்கிது. இதில் நம்ம 2 பக்கமும் சப்பாத்தி குத்துற மாதிரி எண்ணெய் ஊற்றியும் வச்சுக்கலாம், இல்லை நெய் வேணும்னா எண்ணெய் போட்டும் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி அட் அ டைமு 2 கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வந்து போலி கிடச்சிருக்கு. நம்ம 1/2 கிலோ மைதா, 1/4 கிலோ கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நமக்கு ஏறக்குறைய 50 போலிக்கிட்ட வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். வேக போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மாவு பிசைஞ்சால் போதும். உள்ளே பூரணம் கடகடன்னு பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.